بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆனுடைய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், குர்ஆனில் வேண்டாத வேலைகள்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் நீங்களும் நல்ல ஒரு வேலை தான் நினைக்கக்கூடாதுல்ல. அதுக்காக வேண்டி அவங்க செஞ்ச அந்த வேண்டாத வேலைகளை நம்ம என்ன சொன்னோம்னா, குர்ஆனில் மொத்த எழுத்து எத்தனை, ஒவ்வொரு சூறாவில் உள்ள எழுத்து எத்தனைங்கிறத எனக்கு இப்படி எண்ணிகிட்ருக்கிறீங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு இருக்கிறது, அது உச்சரிப்பை கொண்டு உள்ளது. அதுக்கு தான் அந்த எழுத்து தேவையே தவிர குர்ஆனில் மொத்த எழுத்து இத்தனைன்னு எண்ணணும் என்பதோ, அதில் சரிபாதி இடம்னு பிரிக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? சரிபாதிங்கிறது இந்த குர்ஆனுடைய இந்த சூறாவுடைய வரிசையே வஹி அடிப்படையில் உள்ளது இல்லை. அது உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் அவங்க அறிஞர்களை வைத்து ஒரு ஆய்வு செஞ்சு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அவங்க அடுக்குனாங்க. அப்படிங்க அடுக்க மாற்றி அடிக்கிருந்தாங்கன்னா நடுப்பகுதி வேறு இடமா வந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அடுக்கு வச்சுருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா எது அந்த குர்ஆனுடைய சரிபாதி இடம்னு சொல்லவே முடியாது. இவர்களாக செஞ்ச மனிதர்களாக செஞ்ச ஒரு ஏற்பாட்டுக்கு போய் இதான் நடு இடம், இது காவாசி இடம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, எழுத்தை எண்ணி நுக்குராண்டு ஒரு கஹ்ஃபில் வருகிறது, அந்த நூனு வரைக்கும் சரிபாதி முடிகிறது, காஃபிலேருந்து அடுத்த பாதி ஆரம்பிக்கு. இதனால் என்ன இல்மு இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், குர்ஆனில் உள்ள எழுத்து போக சொற்கள்னால் என்ன? இப்போ அல்ஹம்துங்கிறது 2 சொல், அல் 1 ஹம்து 1 2, லில்லாஹி லாமு 1 அல்லாஹ் 1 அது ஒரு 2 4 சொல், ரப்பு 5, அல் ஆலமீனில் அல் ஒரு சொல், ஆலமீன் 1 5 6 7. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனில் 7 கலிமா, அர் ரஹ்மானில் 2 கலிமா அல் சேர்த்துக்கிறங்க, அர் ரஹீமில் 2 கலிமா அது ஒரு 4 9. இப்படின்னு ஒவ்வொரு கலிமான்னா இஸ்மு ஃபேலு ஹர்ஃப் எல்லாம் சேர்ந்தது. ஒவ்வொரு பெயர் சொல்லையும் ஒரு கலிமா என்று எண்ணுவார்கள், ஒவ்வொரு வினை சொல்லையும் ஒரு கலிமா என்று எண்ணுவார்கள், ஒவ்வொரு இடை சொல்லையும் என்ன செய்வாங்க, கலிமான்னு எண்ணுவாங்க. பிஸ்மில்லாண்ட பேய ஒரு கலிமான்னு எண்ணிக்கிடுவாங்க. இப்படி உட்காந்து எண்ணுறாங்க. எண்ணி அதில் சென்று எங்கே வருது? இந்த சென்றுங்கிறதே முதல்ல குர்ஆனுடைய அந்த சூறாவுடைய வரிசை வஹீல இருந்தால் தான் சென்று பேச்சே வரும். அப்படி இருந்தால் கூட சென்றுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அல்லாஹ் ரசூல் சொல்லாத வரைக்கும். இது மனிதர்கள் அமைச்சது. இந்த வரிசை ஆயத்துகளுடைய வரிசை தான் வஹி அடிப்படையில் உள்ளதே தவிர சூறாக்களுடைய வரிசை என்பது முன்னாடி நம்ம விளக்கிட்டோம். சூறாக்கள் வரிசை என்பது உஸ்மான் காலத்தில் உள்ள அறிஞர்கள் இது 1வது சூறா 2வது சூறான்னு முடிவெடுத்தாங்க. அந்த வகையில் இவங்க வருஷன் அடுக்கு பிரகாரம் தான் நீங்கள் காட்டுற இடம் சென்றாக வரும். அந்த அடுக்கை மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னா சென்று வேலையாக போய்க்கிறோம். அது ஒரு தகவலுக்காக வச்சுக்கிறோங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நிஸ்ஃபுஹு பில் கலிமாத்தி, இதெல்லாம் சுயுத்தி சொல்கிறார் அந்த புக்கில். குர்ஆனுடைய இல்முக்குன்னு எழுதப்பட்ட கித்தாபுலேயே சிறந்த கித்தாபுன்னு இதை தான் சொல்லுவாங்க. உலூமுல் குர்ஆன் சம்பந்தமாக அனைத்து விஷயங்களையும் விலாவாரியாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக அல் இத்கான் என்கிற ஒரு நூலை தான் சொல்லுவாங்க. அதனால தான் அதிலிருந்து உங்களுக்கு நான் சிலதை எடுத்து காட்டுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிஸ்ஃபுஹு பில் கலிமாத்தி, கலிமாக்கள் இருக்கிற சொற்கள், அல்ஹம்துல அலிஃப் லாம் 1 ஹம்து 1 இப்படி என்றோம்ல, இப்படி எண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு 1000 சொற்கள் வச்சுக்கிறங்க. இந்த என்று நானே நம்பர்லாம் எவ்வளோ இருக்குன்னு கணக்கில் வச்சுக்கிறல, தேவையற்றதுனால அதை போய் உள்ளதை வச்சுக்கிறல. ஒரு 1000ன்னு வச்சுக்கிறோம். 1000 எழுத்து வந்துடுச்சுன்னா எந்த இடத்துல 500வது சொல் வருது, இதோட 500 சொல் இங்கிட்டு முடிச்சிருவோம். இது 501வது சொல் அடுத்த பாதி. 1000 சொற்கள் இருக்கும் என்று சொன்னால் 500வது சொல் எந்த இடத்தில் முடிகிறதோ அது பாதியாம். அதுக்கு அடுத்து வர்றது 501வது சொல்லலாம் அடுத்த பாதியாம். இப்படின்னு உட்காந்து மெனக்கட்டு எண்ணியிருக்கிறாங்க. அதை அவர் சொல்கிறார் எப்படி, நிஸ்ஃபுஹு பில் கலிமாத்தி, கலிமாக்கள்னா இஸ்மு ஃபேல் ஹர்ஃப்னு படித்தோம்னா அந்த கலிமா, பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் இருக்குல்ல, அந்த கலிமாக்கள் அடிப்படையில் குர்ஆனுடைய பாதி என்பது அத்தாலு, தாளுங்கிற எழுத்து. எங்கே உள்ள தாள்? மின் கவுலிஹி ஒல் ஜுலூதுன்னு ஒரு வார்த்தை வருதில்ல குர்ஆனில், அந்த ஜுலூதுள்ள அந்த கடைசி தாள் இருக்குல்ல, அங்கே பாதி முடியுது.
கலிமாவில் பாதி. இந்த ஒல் ஜுலூது எங்கே வருதுன்னா ஃபில் ஹஜ்ஜி, சூரத்துல் ஹஜ்ஜில் ஒல் ஜுலூதுன்னு வருதுல, அங்கே தான் பாதி வருது கலிமா அடிப்படையில். ஓ கவுலுஹு உலகும் மக்காமின்னு வருது, அந்த சொல் இருக்குது, அது மினன் நிஸ்வி சானி, அது வந்து இரண்டாம் பாதி ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை சொல்கிறாருங்கிறதுக்கு இந்த ஆயத்தை நான் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஆயத்து. இது யுஸ்ஹரு மாஃபி புத்தூனிஹிம் ஒல் ஜுலூத். இந்த ஒல் ஜுலூதுன்னு இருக்குல்ல, இங்கே தான் சரிபாதி வருதான் குர்ஆனுடைய வார்த்தைகள் அடிப்படையில். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சரி 100 எழுத்து இருக்குது, 100 வார்த்தை இருக்குன்னா இது 50வது வார்த்தை, 1000 எழுத்து இருக்குன்னு சொன்னால் இது 500வது. சரி பாதி தான். உலகும் மக்காமியுங்கிறது அடுத்த பாதி ஆரம்பம். அப்போ குர்ஆனை சரிபாதியாக சொற்கள் அடிப்படையில் அறுக்கிறதா இருந்தால் ஒல் ஜுலூது வரைக்கும் போட்டால் இந்த ஜுலூதுக்கு இந்த பக்கம் 500 சொல் இருக்கும், ஜுலூதுக்கு இந்த பக்கம் 500 இருக்கும். அந்த மாதிரி சரிபாதி 500 இல்லை, எத்தனையோ சொல்கிறாங்க. அதில் நமக்கு அதில் தேவையற்றதுனால எனக்கு அந்த நம்பருக்குள்ளே நான் போகலை. எத்தனை சொல்ல சொல்லிட்டு போகிறாங்க. எத்தனை சொல்லாக இருந்தாலும் இது சரிபாதியாம். இது ஒரு இல்மா, இது ஒரு குர்ஆனுடைய இல்முல உள்ளதா? இது குர்ஆனுடைய இல்முன்னு வச்சுட்டுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆயத்துடைய எண்ணிக்கை, ஆயத்து எண்ணிக்கையில் பாதி சொல்கிறதுங்கிறத அது வந்து சாத்தியமே இல்லாது. ஏன்னு கேட்டால் ஆயத்து எத்தனைன்னு அவ்வளோ சண்டை. ஆயத்து எத்தனைங்கிற விஷயத்தில் 6666, 6336 எத்தனை வகையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். 6000 சொல்லக்கூடிய ஒரு கணக்கு பிரகாரம் 3000 ஆயத்து தான், 3000வது ஆயத்து தான் பாதியாக இருக்கும். 6200 ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் 3100ங்கிறது தான் என்ன செய்யும், பாதியாக இருக்கும். 6236 ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் 3118 தான் என்னவாக இருக்கும், பாதியாக இருக்கும். ஆயத்துகளில் உங்கள்கிட்ட ஒத்த கருத்து முதல்ல கிடையாது. இத்தனை ஆயத்து தான் என்பதற்கே ஒரு 22 கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 22 கருத்தில் இருக்கும்போது பாதி எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருடைய கருத்துப்படி பாதுன்னு நமக்கு விளங்கவும் இல்லை. இவர் போட்டிருக்கிறாரு. யார் எந்த எண்ணிக்கையில் வச்சு இதை சொல்கிறீங்க, எதில் பாதின்னு தெரியலை. அவர் சொல்கிறார் நிசுஃபுஹு பில் ஆயாத்தி, ஆயத்து எண்ணிக்கையில் எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆயத்துகள் அடிப்படையில் சரிபாதி எங்கே வரும்னு கேட்டால் யஃபிகூன் ஒரு சொல்லு வரும். மின் சூரத்து ஷுஆரா, கவிஞர்கள்ங்கிற சூறாவில் வந்து யஃபிகூன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இதோட ஒரு ஆயத்து முடிகிறது. இதுவரைக்கும் சரிபாதி ஆயத்துகள். யஃபிகூனுக்கு அடுத்த ஆயத்து என்னென்னு கேட்டால் இப்போ உல்கியர் சஹரத்து என்று அடுத்த இதில் வரும். அது வந்து ஆயத்து அடிப்படையில் இரண்டாம் பாதி. 500 ஆயத்து இருந்துச்சின்னு சொன்னால் யஃபிகூன் என்பது வந்து 250வது ஆயத்து. 6000 ஆயத்து இருக்குன்னு சொன்னால் யஃபிகூன் என்பது 3000வது ஆயத்து. இப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆயத்தை உட்காந்து எண்ணி பாதியாக்குறாங்களாம். எந்த ஆயத்தை போட்டு என்னன்னாங்க, எத்தனை வகையான கருத்து சொன்னீங்க, எந்த கருத்தில் உள்ள ஆயத்துங்கிறது எல்லோரும் யூனிஃபார்மாக ஒரே நம்பர் நம்ம சொல்லலையே. அலி ஒன்று சொன்னார், இப்னு அப்பாஸ் ஒன்று சொன்னார், ஒவ்வொரு அறிஞர் ஒன்று சொன்னாங்கன்னு நம்ம ஏற்கனவே புள்ளி விவரத்தோடு சொல்லிட்டோம். அது என்ன சொல்கிறாங்கன்னு அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவர் சொல்லக்கூடிய இதுதான் இந்த இருக்குல்ல, ஷுஆராங்கிற சூறாவில் 45, 46, சூரத்து ஷுஆராவில் 45, 46 இந்த இடத்துல யஃபிகூன் இந்த இடத்துல வந்து ஆயத்து முடியுதில்ல, இதுதான் சரிபாதி. ஆயத்து எண்ணிக்கையில் சரிபாதியான். இப்போ உல்கிய சஹரத்துங்கிறது அடுத்த பாதியான் என்று அவர் அதை ஒரு இதை எடுத்து காட்டுறார். இதுலேயும் அதே தான். இந்த சரிபாதி எதை வச்சு நீங்கள் சூறாவை அடுக்கின விதத்தில் வந்தானே இந்த பாதியை கண்டுபிடிக்கிறீங்க. சரி, ஆயத்து எண்ணிக்கையில் வச்சு பாதின்னு சொல்வதாக இருந்தால் ஆயத்து எண்ணிக்கைங்கிறது ஒரு எண்ணிக்கையை எல்லோரும் சொல்கிறீங்க இல்லை தானே? பல நம்பிக்கை பல எண்ணி சொல்கிறீங்கல்ல, அது எப்படி இதை சரிபாதியில் வரும்? முதல்ல ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு சரிபாதி வரும். 6000ங்கிறவருக்கு ஒரு இடம் சரிபாதியாக வரும். 6500 ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு சரிபாதி வேறு இடம் வரும். 6600 ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் அவருடைய சரிபாதி வேறு இடமா வரும். அப்போ சரிபாதின்னு ஒன்று வரவே செய்யாது. ஆனாலும் யாரோ ஒருத்தர் சொன்ன வச்சுட்டு உட்காந்து மெனக்கட்டு எண்ணிவிட்டார், பாதி தான் சொன்னால் ஏன்டா லூஸ் என்னன்னு கேட்க வேண்டியதானே? இதை யாரா உனக்கு என்ன சொன்னது, இதில் சரிபாதியை கண்டுபிடிக்கிற என்னடா இருக்குன்னு கேட்காம இப்படியெல்லாம் இருக்கிறது என்று என்ன செய்கிறாரு உலுமுல் குர்ஆனில். இதெல்லாம் இல்மா, குர்ஆனை பற்றி பேசிட்டாலே உலுமுல் குர்ஆன் ஆயிருமா? அது இல்மா இருக்கணும்லங்க, அது ஒரு ஞானமாக இருக்கணும். இதில் எந்த விதமான அறிவுபூர்வமான ஒரு விஷயமே கிடையாது. அப்போ யஃபிகூன்கிறதுலேருந்து என்ன வருதான், ஆயத்திலே சரிபாதி வருதான்.
இப்போ உள்கைய சஹரத்துன்னு எடுத்திங்கன்னா இது 500 ஆயத்துன்னு வச்சுக்கிட்டோம்னா இது 251வது ஆயத்துன்னு வரும். 6000 ஆயத்துன்னு வச்சுக்கலன்னா இது 3001வது ஆயத்துன்னு வரும். இப்படியாக ஆயத்தை பிரிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களான்னு சொல்கிறார். இதுவும் வேஸ்ட்டான ஒரு வேலை. அதுக்கப்புறம் சூறாக்கள் இன்றைக்கி அது பாரு உட்காந்துக்கிட்டு சூறாக்கள் மொத்தம் எத்தனை 114. 114 பாதி இது 57. 57 வந்து பிடிக்கிறாங்க. இது சூறாக்களில் பாதி 114 57 பாதிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 114 அதில் சரி பாதி எவ்வளவு 57. அதான் சொல்கிறேன் நிஸ்புஹு அலா இதாதி சூரி. சூரத்துடைய எண்ணிக்கை பிரகாரம் நிஸ்பு எதுன்னு கேட்டான், பாதி எதுன்னு கேட்டால் ஆஹிருல் ஹதீத். ஹதீது சூறாவுடைய கடைசி, ஹதீது சூறாவுடைய கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னு சொன்னால் அது என்னவாயிரும், அது 57 முடிஞ்சிடும். ஒல் முஜாதலா மின நிஸ்பி சானி. முஜாதலாங்கிறது 58வது சூறா. சூறாவுக்கு 1 நம்பர் போடுவோம்ல, அதில் ஹதீதுடைய நம்பர் என்ன 57, முஜாதலா நம்பர் என்ன 58. அப்போ சரிபாதியாக பிரித்தா இதான் 57. இதோட பாதி சூறா முடிந்து விட்டது. முஜாதலாவிலேருந்து அடுத்த பாதி ஆரம்பி சூறா அடிப்படையில், சூறா அடிப்படையில் பாதி, வார்த்தை அடிப்படையில் பாதி, எழுத்து அடிப்படையில் பாதி என்று உட்காந்துக்கிட்டு மெனக்கட்டு நினைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆய்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த நடுவில் உள்ளது நுக்குராவில் சொன்னோம்ல, சில பேர் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா நுக்குரா கிடையாது, அது ஒல்லியத்த லத்தஃப். சூரத்துல் கஹஃப்லையே ஒல்லியத்த லத்தஃப்னு ஒரு வார்த்தை வரும். அதில் உள்ள ஃபே வக்கீல் அல்ஃபாவு மின் கவுலிஹி ஒல்லியத்த லத்தஃப். ஒல்லியத்த லத்தஃபில் உள்ள ஃபே இருக்குல்ல, அதான் எழுத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாதின்ற இன்னொரு கருத்தையும் சொல்கிறார்கள். இந்த யாரோ சொன்ன சொல் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் அடிக்கிற எல்லா குரானும் வச்சிடப்படுகிறது. நீங்கள் வீடுகளில் சவுதியிலேருந்து வர்ற குரானை கழிச்சிருங்க. அது இல்லாமல் நம்ம நாட்டில் குரான் விற்கிதில்ல, அது வாங்குறீங்கல்ல, தமிழாக்கம் இல்லாத குரான் மூல குரான் வாங்குறீங்கல்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த கூத்து பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்கான், நான் அந்த படத்தை எடுத்து காட்டுறேன். சூரத்துல் கஹ்ஃப் அதில் பார்த்துக்கிட்டே வாங்க, வருதா அப்படி வருதா. இதில் அந்த ஒல்லியத்த லத்தஃப்ங்கிற வார்த்தை வரும்போது பயங்கரமாக பெருசாக எழுதியிருப்பாங்க பாருங்க. ஒல்லியத்த லத்தஃப் இருக்கா, ஒரே ஃபாண்டில் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெருசாக போடுறாங்க. என்னடா போட்டு இது பெருசு, குரானில் ஒரே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறது. எல்லா பேரும் சொல்லி வச்ச மாதிரி எவன் இந்த நாலேஜை கொடுத்தான்னு தெரியலை, இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சது யாருன்னு தெரியலை, எந்த ஒரு அடிப்படையில் இதை அச்சிடுறதுக்கு சேகமானதாக முடிவெடுத்தாங்கன்னு தெரியலை. சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த எழுத்தை பெருசாக அடிக்கிறாங்க. ஒல்லியத்தில் லத்தஃப்ண்டு. என்னடா பெருசாக எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதை சைடில் எழுதியிருக்கிறாங்க நிஸ்புல் குரான். குரானில் பாதி பியத்திபாரி அததில் ஹுரூஃபி, எழுத்துக்கள் எண்ணிக்கையில் இந்த ஃபே தான், இந்த ஃபே வரைக்கும் பாதி. ஒல்லியத்தில் லத்தஃபில் ஃபே இருக்குல்ல, அந்த ஃபேங்கிற எழுத்து வந்தவுடனே இதோட சரி பாதி. 1000 எழுத்து குரானில் இருக்குதுன்னு சொன்னால் இதுதான் 500வது எழுத்து. 1,00,000 எழுத்து இருக்குதுன்னு சொன்னால் இது 50,000வது எழுத்து. அப்போ எழுத்துக்களையாக உட்காந்து எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபே இடம் தான் பாதி. ஒருத்தன் சொன்னால் நுக்குரான்னு சொல்லி, நுக்குராவில் உள்ள நூனு தான் பாதின்னு சொல்லி அந்த சொல்லு எடுபட காணாம். அது ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை அப்போ என்றதில் எழுத்துக்களில் வித்தியாசம் வருது வழங்குதா. ஒரு ஆள் எழுத எண்ணி நுக்குராவை சொல்கிறாரு. இது 20 வருஷம், இது 20 வசனத்துக்கு முன்னாடி வருது. அந்த வசனத்தில் போய் நுக்குராவை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாரு, இந்த நூனு வரைக்கும் சரி பாதி, இந்த காஃப் அடுத்த பாதிங்கிறாரு. ஒல்லியத்தில் லத்தஃப்னு இன்னொரு ஆள் சொல்கிறாரு. அப்போ எழுத்துக்களை என்பதிலே உங்களுக்கு சண்டையாக 2 கருத்து வருது. இவர் எழுதின அடிப்படை என்ன, அவர் என்ன அடிப்படை என்ன என்று கேட்டால் உதாரணமாக சொல்கிறவங்களுக்கு இந்த ஹாதிகின்னு இந்த ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஹாதிகி நீட்டி படிக்கிறீங்க, நீட்டி படித்தாலும் ஹேக்கு என்ன இல்லை, அலிஃபு கிடையாது. ஹாதிகி நீட்டுவதற்கு இப்போ நிப்பாட்டின அலிஃபு தான் இருக்குது. அதனால் இந்த ஹேயை ஒரு எழுத்தாக எண்ணுவாங்க சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா நீட்டுறீங்கல்ல, அலிஃபு வச்சு போட்டு நீட்டுறீங்கல்ல, உள்ள இன்னொன்று எழுத்து இருக்குமாங்க. இப்போ என்ன 2 எழுத்தாக போயிடும். ஹாதிகியில் எத்தனை எழுத்துன்னு கேட்டால் ஒருத்தர் 3 பாரு, ஒருத்தர் 2 பாரு. அந்த ஹாதிகியில் ஹீ ஹாதிஹீன்னு நீட்டி படிக்கிறோம்ல, அங்கே ஒரு ஏ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நீட்டு 5 பாரு. அப்போ இந்த எழுத்து எத்தனை என்றாலும் உங்களுக்கு ஒத்த கருத்து வராது. எதை எழுத்தாக ஆக்குவது என்பதில் ஒரு கருத்து வரவே வராது. அப்படி இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு நீ உன் கருத்து பிரகாரம் ஒரு நம்பரை வச்சுக்க, ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கணத்தை வைத்து கொண்டு அதன்படி எண்ணி பார்த்தாயானால் உனக்கு ஒரு இடம் சரிபாதியாக இருக்கும்.
இன்னும் ஒருத்தன் வேற ஒரு அளவுகளை வச்சுக்கிட்டு எண்ணுவான். அவன் எண்ணிக்கை பிரகாரம் பார்த்திங்கன்னா அவனுக்கு சரி பாதி வேற ஒரு இடமா இருக்கும். இதுக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒன்று வரவே வராதுன்னு சொல்லும் பொழுது இதை உட்காந்துக்கிட்டு மெனக்கெட்டு செஞ்சுருக்கிறாங்கன்னா பாருங்களேன். ஒல்லியத்தில் தஃபுண்டு எல்லா இந்திய குரான்லையும், இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் அச்சிடுற எல்லா குரான்லையுமே இதை போட்டுவிட்டு இதை இந்த ஓரத்தில் வேறு குறிப்பு வரும். இந்த இடத்துல ஓரம், அந்த ஓரத்தில் அது யார் அரபியில், ஏன்னா அரபு நாட்டுக்கு எழுதுகிற மாதிரி நமக்கு உங்களுக்கு எதுக்காக புரியுமா? அது இது நிஸ்ஃபுல் குரான், இதுதான் குரானுடைய பாதியாக இருந்தால் இப்போ என்ன, அதனால் இப்போ என்ன அது போல்ட் அச்சிடணுமா? பாதிங்கிறது இன்னொரு ஆள் வேறு ஒரு பாதிங்கிறார. எழுத்துக்களை எந்த வகையில் நீ இதை பாதின்னு முடிவெடுத்தாய் பார்த்தா அவனுக்கு சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இது மாதிரியான வேண்டாத ஆய்வுகள், வேண்டாத ஆராய்ச்சிகள் அதிகமாக குரானில் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகள்லாம் குரானுடைய இல்முல வராது. எதுக்கு இதனை சொல்கிறேன்னு கேட்டால், குரானில் எத்தனை, அதுக்கடுத்து வக்ஃபு ஜாயிஸ் எத்தனை, வக்ஃபு முத்தலுக்கு எத்தனைன்னு என்னென்னமோ வகையாக போடுவாங்க. இது எல்லாமே குரானுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம். அதை அறிந்து கொள்வதில் மார்க்க ரீதியாகவோ உலக ரீதியாகவோ ஒரு நாலேஜ் ரீதியாகவோ எந்த ஒரு பயனாவது இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆனால் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. குரானுடைய கலை என்கிற பேரில் இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து குரானில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமானது மட்டுமல்ல, இது ரொம்ப டீப்பாக குரானுடைய நம்பகத்தன்மை, குரானுடைய பாதுகாப்பு தன்மையை எல்லாம் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு டாபிக். என்ன டாபிக் என்று கேட்டால், குரானில் 7 கிராத் இருக்கிறது. என்ன செய்கிறாங்க எல்லா அறிஞர்களுமே, சபக்ராத்துன்னு சொல்லி 7 கிராத் இருப்பதாக என்ன செய்கிறாங்கன்னா அதை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. குரான் ஒன்று கிடையாது, 7 விதமான கிராத் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா 7 கிராத்துன்னு சொன்னால், அது குரானையே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 7 கிராத்துன்னு ஒன்று இருக்குது. 7 கிராத்து 7 வகையில் அருளப்பட்டதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ அலா சபாத்தி அஹுருஃபின், அது பின்னாடி நான் எடுத்து காட்டுவேன், அதெல்லாம் ஆதாரத்தை காட்டுவேன். 7 விதமாக இந்த குரான் அருளப்பட்டது என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த 7 விதமாக அருளப்பட்டதை வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானில் 7 கிராத் இருக்குது என்று அவங்க ஒரு சொல்லி. கிராத்துன்னு என்ன தெரியுமா? குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, இந்த போதனையை நாம் தான் இறக்கினோம். ஓ இன்னா லஹூல ஹாஃபிதூன், நாமே இதை பாதுகாப்போங்கிறான்ல. குரானுடைய முதல் சிறப்பு என்னன்னு கேட்டால், அது இறைவனால் பாதுகாக்கப்படுது. பாதுகாக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, நீக்க முடியாது, மாற்ற முடியாது. அதுக்கு பேர் தான் பாதுகாப்பு. இப்போ 7 கிராத்துன்னு சொல்லி என்னென்ன அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த 7 கிராத்து விளக்கத்தை நான் பிறகு சொல்கிறேன். இவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருப்பாருங்க, 2050. அதில் என்ன செய்கிறேன்னு கேட்டால், லைஸ் அலைக்கும் ஜுனாகுன், அதாவது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கானத்து உக்கால் மஜன்னா துல் மஜாஸ், இந்த 3 இடத்துக்கு பேர். உக்கால் என்ற இடமும், மஜன்னா என்கிற ஒரு இடமும், துல் மஜாஸ், இந்த 3 இடமுமே என்னவாக இருந்துச்சுன்னா, அஸ்வாக்கன் ஃபில் ஜாகிலியா காலத்தில் கடை வீதிகளாக இருந்தன. உக்கால் என்று ஒரு சந்தை, மஜன்னாண்டு ஒரு சந்தை, துல் மஜாஸ் என்று ஒரு சந்தை. ஜாகிலியா காலத்தில், இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அங்கே தான் போய் கூடுவாங்க, ஆடல் பாடல் கூத்து பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, விற்குவாங்க, வாங்குவாங்க, எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருந்தது. ஃபலம்மா கானல் இஸ்லாம் வந்த பிறகு அன்னகும் தசமு ஃபீஹி, அதை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குற்றமாக மக்கள் கருதினார்கள். எப்படி நம்ம நேற்று வரைக்கும் அதில் வியாபாரம் பண்ணணும், ஜாகிலியாக்காரங்க வியாபாரம் பண்ணுவாங்க, தண்ணி அடித்து கூத்து கும்பாலமெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றம் போல் மக்கள் கருதினாங்களாம். இப்போ நசலத்து, அப்போ இறங்கியது லைசாலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது, அன் தபுதகு ஃபதலம் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் அருளை தேடுவது குற்றமில்லை. ஒரு சந்தையில் இப்போ ஒரு கடைக்கு ஒரு மாலுக்கு போகிறீங்க, அந்த மாலில் என்ன செய்யும், தியேட்டர் ஒரு பக்கம் வச்சுருப்பான்,
பலவிதமான கூத்துக்கும்மாலாம் டான்ஸ் வச்சுருப்பான் ஒரு பக்கம் கடை இருக்கும். நீங்கள் போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரலாமான்னா வரலாம். அந்த சந்தைகளில் வந்து அவன் பலவிதமான காரியங்கள் செஞ்சாலும் சந்தைக்கு நம்ம போகும் பொழுது, நம்ம சாமான் வாங்க போகும் பொழுது நமக்குரியதை மட்டும் வாங்கி கொண்டு அந்த பாவத்தில் பங்கெடுக்காமல் வரலாமாண்டா வரலாம். அதுக்கு தான் இந்த வசனம் இறங்குச்சு. இந்த ஹதீஸ் சொல்லுது. எப்படி சொல்லுது? லைஸ் ஆலைக்கும் ஜுனாகுன், இது குரான் வசனம். உங்கள் மீது குற்றம் கிடையாது. அன் தபு தகு ஃபல்லம் ரப்பிக்கும், இறைவனுடைய அருளை தேடுவது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் முக்கியமான விஷயம். குற்றம் கிடையாது. ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி காலங்களிலே. ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி காலங்களிலே அப்படின்னு சொல்லி கராஹா இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் இப்படித்தான் இந்த வசனத்தை ஓதுவார். ஆனால் குரானில் வந்து இந்த வாசகம் இருக்காது. எந்த வாசகம் இருக்காது? இப்போ 298 வசனத்தை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஹதீஸ் எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் 298 பக்ராவில் 198வது வசனத்தில் தான் இந்த வாசகம் இருக்குது. எப்படி? லைஸ அலைக்கும் ஜுனாகுன். இது நல்லா கவனிங்க. லைஸ அலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது. அன் தபுத்தவு ஃபதுலம் ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் அருளை தேடுவது குற்றம் கிடையாது அப்படின்ட்டு இந்த வசனம் இந்த இதில் காட்டப்படுது. இவ்வளவு தான் குரானில் இருக்கும். இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தபுத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும் ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜி. ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜின்னு ஒரு சொல்லை சேர்த்து ஓதுறார். எப்படி ஓதுறாரு? ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜி. இந்த ஃபீ மவாசில் ஹஜ்ஜின்னு குரானில் இருக்குதா? இந்த குரான் அந்த வசனத்தை பாருங்கள். லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தபுத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும், அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ் இந்தல் மஷாரில் ஹராமி வதுக்குரூஹு கமா ஹதாக்கும் இன் குன்து மின் கப்லிஹி லமினல்லாலின்னு இருக்கிறது. இந்த இடத்துல ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜின்ற ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை இப்படி தான் ஓதியிருக்கிறார். எப்படி? இந்த ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜின்ற உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன்ல, இந்த சொல்லையும் குரானுடைய சேர்த்து அவர் ஓதியிருக்கிறார். கரஅஹா இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் அப்படித்தான் இதை ஓதியிருக்கிறார் அப்படின்னு போட்டு இதிலேருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கிராத்தில் இப்படி இருக்கிறதுன்றவாங்க. எப்படி? லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தபுத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும் என்பது ஒரு சாராருடைய கிராத். இன்னொரு சாரார் கிராத் என்ன? லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அன் தபுத்தகு ஃபதுலம் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி. இது இன்னொரு சாரார் கிராத். ரெண்டுமே குரான் தான், ரெண்டுமே ஓதலாம், ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே குரானில் கூட ஓதிக்கலாம், தொழுகையிலோட ஓதிக்கலாம் என்று இந்த 7 கிராத்துங்கிற கூட்டம் சொல்கிறது. 7 கிராத்துக்கு இஷ்டத்துக்கு விளக்கத்தை கொடுத்துவிட்டு அந்த 7 கிராத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், குரானில் இல்லாத ஒன்றை குரானில் சேர்த்து ஓதினார்னு வருகிறது. இது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு தள்ளி விடுறதுக்கு பதிலாக அப்போ குரானை அல்லாஹ் பாதுகாத்தாங்க. பாதுகாக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற குரானுடைய வசனமா இல்லையா? வசனம்னா அதை பாதுகாக்கணும். அல்ல பாதுகாத்தா எல்லோரும் அதே மாதிரி ஓதணும். இவர் மட்டும் ஓதி மற்றவங்க ஓதலைன்னா இது குரானுடைய வசனம் கிடையாது. அப்போ எல்லாரும் எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம்? இந்த ஃபதுலம் ரப்பிக்கும் வரைக்கும் தான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்கள் ஓதுனால் என்ன செய்வாங்க? லைஸ அலைக்கும் ஜுனாகுன் அந்த ஃபதுலம் ரப்பிக்கும்னு சொல்லிடுவாங்க. இவ்வளவு தான். ஃபைதா ஃபல்தும்னு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிடுவாங்க. எதை சொல்ல மாட்டாங்க? ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ குரான் என்பது எதன் மூலம் பாதுகாக்கப்படுதுன்னா மனப்பாடத்தின் மூலம் தான் பாதுகாக்கப்படுகிறது. ஃபீ சுதூர் இல்லதின தில்க ஆயாத்துன் ஃபீ சுதூர் இல்லதின ஊத்துல் இல்ம, ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில் தான் இந்த குரான் பாதுகாக்கப்படுது. நல்லா சொல்லிட்டான். எல்லாரும் மனப்பாடம் பண்ணது என்னன்னு கேட்டால் ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது இல்லாமல் தான். இந்த ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜின்னு ஹைலைட் பண்ணியிருக்கல, அந்த சொல் இல்லாமல் தான் எல்லாருமே இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க, 298 வசனத்தை. ஆனால் இப்னு அப்பாஸ் மட்டும் இப்படி செஞ்சுருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது மார்க்க அறிவுடைய அறிஞர்களாக இருந்தால் என்ன சொல்லணும்? இந்த குரானில் எல்லா பற்றியும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இவர் வந்து ஒன்று சேர்த்து ஓதுறாரு. பாதுகாக்கிறதுக்கு அர்த்தம்டா என்னன்னு கேட்டால், சேர்க்கக்கூடாது, குறைக்கக்கூடாது. கூட்டினாலும் பாதுகாப்பு போயிடுச்சு, குறைச்சாலும் பாதுகாப்பு போயிடுச்சு. இப்போ வந்து ஃபீ மவாசிமில் ஹஜ்ஜி குரானில் உள்ளதாக இருந்துச்சுன்னு வைங்க, நம்மெல்லாம் இல்லாமல் ஓதுறோம் என்று சொன்னால்
அப்போ குரான் பாதுகாக்கப்படலை. அல்லது இல்லாததாக இருக்குன்னு வைங்க, ஃபீமவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது குரானில் இல்லாததாக இருக்குது, இல்லாத ஒருத்தர் ஓதியிருக்காரு, அதுவும் குரானில் உள்ளதான் நீங்கள் கொள்கையோடு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன வாக்குமூலம் கொடுக்குறீங்க? குரானுக்கு பாதுகாப்புலாம் கிடையாது, ஒருத்தர் நினச்சா இப்படி ஒதுக்கிடலாம், இன்னொருத்தர் நினச்சா அப்படி ஒதுக்கிடலான்னு சொல்ல வர்றீங்க. அப்போ இந்த 7 கிராத்துங்கிற கூட்டம் செய்கிற கூத்துக்களை பாருங்கள். 7 கிரா இதை அங்கீகரிக்கிறாங்க. புகாரில் வந்துருச்சுல, அங்கீகரிக்கிறான்னு என்ன அர்த்தம்? ஃபீமவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது இன்னொரு கிராத்து என்றால் 7 கிராத்து இருக்குன்ற சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று தான் இது. அப்போ குரானை இப்படி ஓதலாம்ங்கிறாங்க. தொழுகையில் நீங்கள் தொழுவிக்கும் போது என்ன செய்யலாம்? லைசா அலைக்கும் ஜுனாகுன் அந்த தபுத்தவு ஃபதலமிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி ஓதலாம். ஏன்டா இப்படி ஓதுற? இல்லையாடா, உன் பிரிண்டரில் இல்லாமல் இருக்கலாம், பிரிண்டர் பண்ணாமல் 6 கிராத் இருக்குது, அந்த 6 கிராத்தில் இது உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். யார் சொல்கிறா? எல்லா உலமாக்களும் 7 கிராத்து கூட்டம் பூரா சொல்லுது. இன்னொரு தஃசீர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராத்தில் அப்படி இருக்குன்னு தைரியமாக போடுறாங்க. ஆனால் நீங்கள் எழுதுறவுடைய அர்த்தம் விளங்கி தான் இதை போடுறீங்களா? ஒரு கிராத்தில் ஒரு வார்த்தை கூட, ஒரு கிராத்தில் ஒரு வார்த்தை குறையன்னு வந்துச்சுன்னா குரான் பாதுகாக்கப்பட்டதுங்கிறது கொஸ்டின் ஆகுதா இல்லையா? அதுக்கு எதிராக இருக்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஹதீஸ்களை கண்டால் நீங்கள் என்ன இந்த 7 கிராத்துனா என்னங்கிறத 2வது விளக்குவோம். நீங்கள் சொல்கிற 7 கிராத்தெல்லாம் குரான் இதை கேட்குறான். கிறிஸ்தவர்கள் இந்த 7 கிராத்து இந்த கும்பல் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆதாரங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? கேட்குறான். என்ன குரான் பாதுகாக்கப்பட்டது? பைபிளில் மனித கருத்து சேர்த்துருச்சிங்கிறீங்க, உங்கள் குரானில் ஒருத்தர் இதுதான் குரான்கிறாரு, இன்னொருத்தர் அதான் குரான்கிறாருன்னு கேட்குறான். அதை பற்றிலாம் வெக்கமே கிடையாது உங்களுக்கு. அதை பற்றிலாம் அவனையா நீ பார்க்குறேன் இங்கே கேட்டான். காபிர்கள்லாம் பார்க்க இயலுமான்னு கேட்பாங்க. கேள்வி ரீசனபிளான கேள்வியாக இருந்தால் அதுக்குரிய ஆன்சர் கொடுக்கணுமா இல்லையா? என்ன செய்கிறாங்க? எல்லா உலமாக்களுமே இந்த 7 கிராத்துக்கு இருக்கு இந்த கூத்து தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? குரானுடைய வசனத்தில் என்ன இருக்குது அது இல்லாமல் அதை ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதுறது, ஒரு வார்த்தையை நீக்கிட்டு ஓதுறது, இதுதான் 7 கிராத்து. அப்போ ஃபி மவாசிமில் ஹஜ்ஜிங்கிறது குரானில் உள்ளதுங்கிறாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணிய குரானில் இல்லாவிட்டாலும், உலகமெல்லாம் அச்சிடுகிற குரானில் இல்லாவிட்டாலும், இந்த மாதிரி ஓதுவதும் கிராத்தில் உள்ளதுங்கிறாங்க. 7 கிராத்தில் ஒரு வகை தான் இது. இப்போ இதனுடைய அர்த்தம் எங்கே இருக்குது இந்த ஹதீஸ்? இன்னொருக்கா பார்த்துருங்க. என்ன வருது? இது 2050 புகாரி. அதில் என்ன வருதுன்னா, இந்த உக்கால துல்மஜாஸ் கடை தெருவாக இருந்துச்சா, அப்போ தான் இறங்குது. இதில் வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நல்லா சொல்கிறான். ஃபீமவாசிமில் ஹஜ்ஜின்னு சேர்க்காட்டாலும் அந்த அர்த்தம் வந்துடும், இறங்குனதை வச்சு வந்துடும். அப்போ நம்ம இதை என்னென்னு புரிஞ்சுக்கிறேன்னு, ஒன்று இது ஹஜ்ஜு சம்மந்தமாக தான் இறங்குனுச்சு, இறங்குனதை என்ன செஞ்சார் இவர், அதை சொல்லும்போது ஆயத்து மாதிரி விளங்கி தப்பாக இப்னு அப்பாஸ் ஓதிட்டார்னு சொன்னால் இப்னு அப்பாஸுடைய பிழையாக போயிடும். சஹாபி தப்பு செய்வாங்களா? அல்லாதான் தப்பு செய்வாங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டா பஞ்சாயத்து ஓவர். எப்படி சொல்லலாம் இதை? அது ஹஜ்ஜு சம்மந்தமாக தான் இறங்குனிச்சையும் சேர்த்து நினைச்சார் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு சேர்த்து விட்டார். அவருடைய புரிதலில் ஏற்பட்ட தப்புன்னு சொன்னோண்டு வைங்களேன். என்னது இப்னு அப்பாஸ் தப்பா அப்படிமாங்க? அப்போ அல்லா தப்பு செய்யலாம். அல்லாமா அதான் இன்றைக்கி உள்ள நிலைமையாக இருக்குது. அப்போ அல்லா என்ன செய்ய குரானை பாதுகாத்துன்னு போய் சொல்லிடுவானா? அது சொல்லிட்டு போகிறான். அல்லா சொன்னால் நமக்கு என்னங்க? இப்னு அப்பாஸ் சொல்லுவாராங்க என்று இதை முட்டு கொடுக்குறார்கள். ஒன்று இது இட்டு கட்டப்படாதீன்னு தள்ளு, இல்லைன்னா இப்னு அப்பாஸ் தானே ஓதுனார், தப்பாக ஓதிட்டார். இப்னு அப்பாஸ் ஓதுனது ஆதாரம் உள்ளது, ஓதினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அது குரான் ஆகுமா? இதுக்கு எடுத்து வைக்கிற ஆதாரம் என்ன? 7 கிராத்தும் வாங்கி. அப்போ இதை வழங்கிட்டீங்களா? அடுத்ததாக இன்னொன்று பாருங்கள். இந்த 7 கிராத்துடைய பூராம் பார்த்துட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் குரான் பாதுகாக்கப்படலைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? 125வது ஹதீஸ் புகாரியில் வருகிறது. அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ரூஹுண்டா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரூஹு என்னன்னு கேட்கும் பொழுது எஸ்அலூனுக்கு அணி ரூஹுண்டா என்னன்னு கேட்டோன்னே அதில் ஒமா ஊத்தித்து மினல், அது எஸ்அலூனுக்கு ரூஹு அணி ரூஹி குளி ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது என்னுடைய இறைவனுடைய ஏறிங்க. அது ஜேர் ஜபர் இல்லாத ஃபைலாக இருக்குது, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், போட்டு காட்டுறேன். அந்த ஹதீஸை காட்டுறேன். முதல் ஜேர் ஜபர் இல்லாமல் காட்டினேன் பாருங்கள் என்ன வருதுன்னு கேட்டால், அப்போ ரூஹை பற்றி கேட்கணுன்னு என்ன செய்கிறாங்க? யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அது அந்த கேள்விக்கு மட்டும் வந்துடுவோம். நீங்கள் 125 தமிழாகத்தை படிச்சுக்கிறங்க. ஃபுகால அந்த யூதர் கேட்குறாரு, யா அபுல் காசிம் அவர்களே, ரூஹுன்னா என்ன? ஃபசக்கத்தை
ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கிறாங்க. ஃபொக்குல்த்து இன்னஹு யூஹா இலைஹி, அவங்களுக்கு ஏதோ வஹி வருது என்று நினைத்து கொண்டேன். ஃபொகும்து, நான் எழுந்தேன். ஃபலம்மஞ்சலா அன்ஹு, அவங்களுக்கு அந்த வஹி வரும்போது ஏற்பட்ட அந்த மயக்கம் விலகிய பொழுது கால சொன்னார்கள். குர்ஆனில் ஆயத்து வந்து ஓதி காட்டுறாங்க. எஸ் அலூனுக்கு அணி ரூஹி, ரூஹை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹு என்பது என் இறைவனுடைய கட்டளை பிரகாரம் உள்ளது. ஒமா ஊத்து மினல் இல்மி இல்லா கலீலா, குறைவான கல்விதான் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இறங்கியது அப்படிங்கிறார். அந்த குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒமா ஊத்துன்னு இருக்காது, ஒமா ஊத்தீத்தும் இருக்கும். ஊத்தீத்தும்னா முன்னிலை, நீங்கள் கொடுக்கப்பட்டது. ஒமா ஊத்து என்றால் படற்கை, அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஊத்திய ஊத்தியா ஊத்து, ஊத்தீத்த ஊத்தீத்துமா ஊத்தீத்தும், இது முன்னிலை. நீங்கள் குறைவான கல்வி கொடுக்கப்பட்டீர்கள் என்று குர்ஆனில் இருக்கிறது. அவர்கள் குறைவான கல்வி கொடுக்கப்பட்டார்கள் இந்த ஹதீஸில் வருது. அந்த குர்ஆன் ஆயத்தை பற்றி சொல்லும்போது என்ன வருது என்று கேட்டால், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி ஒமா ஊத்து மினல் இல்மி இல்லா கலீலான்னு சொல்லி அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். சொல்லிட்டு காலல் ஆமஷ், ஆமஷ் என்ற அறிஞர் சொல்லுகிறார், ஹாக்கதா ஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தி இப்படி தான் இருக்குங்கிறார். ஹாக்கதா ஃபி கிராத்தினா, அப்போ நாம் வாசிக்கிற குர்ஆனில் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒமா ஊத்தி தும் மினல் இல்மி இல்லா கலீலான்னு இருக்கும். அது என்ன வசனம், அதை நம்பரையும் சொல்லிடுறேன். அப்போ குர்ஆனுடைய வசனம் பாருங்கள், இதில் என்ன வருது, ஒமா ஊத்து, ஊத்துண்டு வருதா, இப்படித்தான் வசனம் இறங்கியது என்று இந்த ஹதீஸு சொல்லப்படுகிறது. அது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு வித்தியாசமாக இருக்கான்னு கேள்வி வரும்போது ஆமஸ் என்று சொல்கிறான்னு கேட்டால், இல்லை நம்ம கிராத்தில் இப்படி தான் இருக்குது. ஆமஸ் சாதாரண ஆளுகிற பெரிய அறிஞர் அவர். அந்த அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹாக்கதா ஃபி கிராத்தினா, எங்கள் கிராத்தில் இப்படி தான் இருக்குங்கிறாரு. அப்போ அவர் ஒமா ஊத்தி தும்னு படிக்க மாட்டார். ஆனால் குர்ஆனில் எப்படி இருக்குது, குர்ஆன் வசனம் எப்படி இருக்குது, ஒமா ஊத்தி தும் மினல் இல்மி இல்லா கலீலா. அப்போ நீங்கள் வைத்திருக்கிற குர்ஆனில், மனப்பாடம் பண்ணுற குர்ஆனில், உலகம் போற அச்சிடப்படுகிற அனைத்து குர்ஆன்கள்லையும் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா என்று இருக்கிறது. புகாரி 125வது ஹதீஸில் இந்த வசனம் இப்படித்தான் இறங்கியதுன்னு சொல்லிட்டு ஒமா ஊத்து மினல் இல்மின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அது ஆமஸ் அறிஞரை அக்செப்ட் வர பண்ணுறாரு. அல்ல அப்படி தான் எங்கள் கிராத்தில் அப்படி தான் இருக்குங்கிறார். இதை கேட்டால் அறிஞர் என்ன செய்வாங்கன்னா, அது ஒரு கிராத்து இது ஒரு கிராத்து, ரெண்டும் முதலாங்கிறாங்க. ஒமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலான்னு வேணாலும் ஓதிக்க, அது ஒரு கிராத்து. ஒமா ஊத்து மினல் இல்மின்னு வேணாலும் ஓதிக்க, அது ஒரு கிராத்தில் இருக்குல்லங்கிறாங்க. கிராத்தில் இருந்துட்டு போகுது. அல்லாஹ் இறக்குனது எது, இதுவாக இருந்தால் அது தப்பு, ஏன்னா பாதுகாக்கப்பட்டுருச்சு. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன, அது சரியாக இருந்தால் இது பிழை, இது பிழையாக இருந்தால் அது சரி. அப்போ ஒமா ஊத்தீத்தும் என்று அல்லாஹ் அருளி இருக்கும்போது ஒமா ஊத்தோண்டு ஓதிட்டு அது இன்னொரு கிராத்துன்னா நீங்கள் என்ன செய்ய, குர்ஆனில் விளையாடுறீங்கல்ல. குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது, பாதுகாக்கப்பட்டதுங்கிறத தான் முதல்ல நீங்கள் நம்பணும். உலுமுல் குர்ஆனுடைய ஃபஸ்ட்டு விஷயமே என்ன, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, இது பாதுகாக்கப்பட்டது, முன்னும் பின்னும் தவறுகள் வராது. லாயாத்திஹில் பாத்திலோ மின்பைன் எதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி, முன்னும் பின்னும் தப்பான கருத்து வராது என்கிறது தான் குர்ஆனை பற்றி உள்ள முதல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக 7 கிராத்துங்கிற பேரில் ஒமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலான்னு குர்ஆனில் இருக்கிறது. புகாரி 125 ஹதீஸில் ஒமா ஊத்து மினல் இல்மி இல்லா கலீலான்னு அந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு. ஒரு அறிஞர் அதை முட்டு கொடுத்து ஆமாம் அப்படி தான் கிராத்தில் இருக்குதுங்கிறாருன்னா அப்படி நீங்கள் ஓதலாம். தொழுகையில் கூட இப்படி ஒருத்தன் ஓதலாம். அப்போ ஒருத்தன் கேட்பான், என்னடா குர்ஆன் பாதுகாக்கப்படுச்சிங்க, பைபிளில் போட்டு கேள்வி கேட்குறீங்க, உங்கள் குர்ஆனில் ஒமா ஊத்தி தும்னு ஒரு ஆள் படிக்கிறாரு, ஒரு ஆள் ஊத்துங்கிறாரு, ரெண்டும் சரிங்கிறீங்க, என்னதுன்னு கேட்க மாட்டான். அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. இன்னொரு கிராத்தில் சப கிராத்து 7 கிராத்தில் இருக்குது என்று இந்த உலமான்னு சொல்லக்கூடியவர்கள் ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள உலமாக்கள் பூரா அந்த சப கிராத்துக்கு அர்த்தம் வழங்காமல் 7 கிராத்துனா சேர்க்கிறதுலாம் கிடையாது, சேர்க்கிறது நீக்கிறது குர்ஆனில் விளையாடுறது கிடையாது. 7 கிராத்து என்னென்னு அப்புறம் விளக்குறேன். இவர்கள் சொல்லக்கூடிய 7 கிராத்து எங்கே கொண்டு இவங்களை நிப்பாட்டுகிறது, குர்ஆன் பாதுகாக்கப்படலை. மற்ற வேதங்களில் எப்படி இஷ்டத்துக்கு கூட குறை ஆளாளுக்கு சொன்னார்களோ இந்த குர்ஆனிலும் அப்படி சொல்லலாம், சொல்வதை அங்கீகரிக்கலாம் என்று சொல்ல வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.